100 ஆண்டுக்கு பிறகு ஒரு மகன் ஒரு தகப்பனுக்கு செய்கின்ற அந்த விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் பாராட்டுதற்குரியது. மகன்கள்ல 6 மகன் தமிழ்ல சொல்ற, சீக்கிரம் முடிச்சுடுறேன் 2 நிமிஷத்துல. முதல்ல பாலன், அவன் யாருன்னா ஐக்யூ கம்மியானவன், ஆட்டிசம், அதான் பாலன். அடுத்தது பிள்ளை, அப்பா பாட்டன் சொத்தை சேர்த்ததெல்லாம் கரைச்சிக்கிட்டு வீட்டில் உட்காந்துருப்பான், ஒரு சம்பாத்தியம் இல்லாமல், அவன் தான் பிள்ளைன்னு பேரு. நல்ல பிள்ளை பிறந்ததும் பாலன் பிள்ளை. அதுக்கடுத்தது மகன், அப்பா செய்யற வேலையை தான் செஞ்சு அப்பாவை ரொம்ப அன்பா கவனிக்கிறதுன்னு பேரு மகன்னு பேரு. அதுக்கு அடுத்தது அப்பாவை விட அதிகமாக படித்து அப்பாவுக்கு புத்தி சொல்லுகிற அளவுக்கு வளர்ந்து விட்டால் அவன் குமாரன் என்று பெயர். அவன் தான் அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா. அதுக்கப்புறம் மைந்தன், எல்லாரையும் கவனிக்கணும். நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரையும் நல்லது கிட்டதெல்லாம் பண்ணி மண்ணின் மைந்தனாக வாழுவது, அதான் அரசியல் எல்லாம் மண்ணின் மைந்தன் என்று சொல்வார்கள். அதற்கு அடுத்தது புத்திரன், அப்பா அம்மாவை கவனித்து அவர்களுக்கு 60 கல்யாணம் பண்ணி சதாபிஷேகம் பண்ணி அவர்கள் சேத்திரங்களுக்கு அவளை அனுப்பி அவர்களை தெய்வம் போல வணங்கி அவர்கள் இறந்த பிறகு அவர்களுக்கு திதி தவசம் மத அடிப்படையில் செய்யக்கூடிய அவனுக்கு பேர் புத்திரன் என்று பெயர். அதில் சிறந்தவன் தான் உத்தம புத்திரன். அந்த 80 வயதுக்கு மேலே ஒரு மனிதனுடைய பேர் அடிபடுறதே பெருசு. சில பேர் பிள்ளைங்க நம்ம பேரை கெடுக்கிறதுக்குனே பிறந்துடுவாங்க. சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க கெடுக்கிறதுக்குனே பிறக்கும். சில பேர் சில தகப்ப இங்கே பேரை சொல்றதுக்கே கூசுவாங்க, இன்னாருமாக என்ன, இப்படியெல்லாம் உண்டு. ஐரானிக்கல் சிச்சுவேஷன் இது லைஃப்ல. ஆனால் மிக அருமையான தகப்பன் யார் என்று சொன்னால், தனக்கு பின்பாக தான் செய்த தொழிலையோ தர்மத்தையோ நல்ல காரியத்தை செய்வதற்கு ஒரு மகனை பெற்றிருந்தால் அவன் தான் உத்தம தகப்பன். உத்தம தகப்பன். நம்ம கடைசி காலத்தில் நமக்கு சோறு போடணும், வேட்டி துணிமணி வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சா அவன் மோசமான தகப்பன். இல்லை, இறந்த பிறகு திதி தவசமெல்லாம் பண்றதுக்கு ஒரு மகன் வேணும், சொர்க்கத்தில் இடம் வேணும்னு நினைச்சா அவன் மத்தியம தகப்பன். மிக அருமையான தகப்பன் யார் என்றால், தனக்கு பின்பாக தன்னுடைய வேலைகளை தன்னுடைய திறமைகளை வெளிக்காட்டுகின்ற அளவுக்கு ஒரு மகன் இருக்கிறான் என்றால், அப்படி ஒரு மகனை பெற வேண்டும் என்று நினைத்தால், அப்படிப்பட்ட ஒரு மகனை வளர்த்தால் அவன் தான் உயர்ந்த தகப்பன். எனவே மருதகாசி குடும்பத்தை பொறுத்தவரை உயர்ந்த மனிதன் நமக்கு பாடல்களை விட்டு சென்றிருக்கிறார், தமிழ் பண்பாடுகளை எடுத்து சொல்லி இருக்கிறார். இந்த சம்பூர்ண ராமாயணத்தில் அவர் எழுதின அத்தனை பாடல்களும் இந்த ராமாயணத்தையே ஒரு சிறு கவிதையில் கொண்டு வந்தது போல இருக்கும். அதுக்கு பதிலாக தான் கர்ணன்ல கண்ணதாசன் எழுதியிருப்பார் மகாபாரதத்தை. இது ராமாயணம். ஒன்று விட்டால் ஒன்று வாழ்வுங்கிற பாட்டில் பாகப்பிரிவினையில் கூட 4 வரியில 2 மகாபாரத ராமாயணத்தையும் இன்டர்டெக்சுவல் பண்ணியிருப்பார். அதான் டாப். மந்தரையின் போதனையால் மனமாறி கைகை மஞ்சள் குங்குமம் இழந்தால், வஞ்சக சகுனியின் சேர்க்கையாலே பண்டவார்கள் பஞ்ச பாண்டவர்கள் பகைத்தார்னு சொல்லி 2 மிகப்பெரிய இன்டர்டெக்சுவல் ரஷ்யாவில் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான அற்புத கவிஞர். அவரை நான் பார்த்ததில்லை, பேசினதில்லை, எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நான் திரையுலகத்துக்கு போராடி கொண்டிருந்த காலத்திலே அவரை பார்க்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு கவிஞரை பேசுகின்றது நூற்றாண்டு விழாவில் என்னையும் பேச அழைத்த மருதகாசி குடும்பத்தின் அண்ணன் மருதகாசி என்னுடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியை கூறி அமர்கிறேன். வணக்கம்.